கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை அனைவரையும் வாழ்த்துகிறேன். வேதத்து வாசனத்தை பார்க்குமா? மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனம். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான், பிதாவாகிய தேவன் அவரிடத்துல நம்ம கேட்கறதுக்கு முன்பதாகவே நம்ம தேவைகளை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் நம்ம இந்த இடத்துல கேள்வி கேட்போம்னாக்கா, ஆண்டவர் என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறாரு, அப்ப நான் கேட்க வேண்டாவா அவர்கிட்ட கேட்கும்போது அந்த ஒரு கேள்வி கேட்போம்னாக்கா, உதாரணத்துக்கு எடுத்தோம்னாக்கா, ஒரு தாய் தகப்பன் இடத்துல ஒரு பிள்ளைகள் தன் எதிர்பார்க்கிற காரியங்களை சொல்லணும்னாக்கா, தன் எதிர்பார்க்கிற காரியங்கள், தன் ஆசைப்படும் காரியங்கள் தனக்கு கிடைக்காது. சரிங்களா? ஒரு விளையாட்டு பொருட்களோ அல்லது ஒரு முட்டாயோ, அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கிற காரியங்களை, ஆசைப்படுகிற காரியங்களை, அம்மா எனக்கு வேணும், அப்பா இது வேணும்னு சொன்னா தான் அது கிடைக்கும். சரிங்களா? அதே போலவே ஆண்டவர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிற காரியங்கள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா, அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அந்த உரிமையோடு அவரிடத்துல கேட்கும் பொழுது அதை அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நம்ம பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம அந்த உரிமையை பயன்படுத்துவோம் என்று சொல்லி ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு நம்ம வாயை திறந்த, ஆண்டவரே அப்பா எனக்கு இது வேணும் என்று சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நம் தேவைகளை சந்திக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்ம பார்த்தோம்னாக்கா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 5வது வசனத்திலேருந்து 8வது வசனத்துல வரைக்கும் பார்த்தோம்னா, ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஓமையை குறித்து பேசுகிறார். சரிங்களா? நம்ம அந்த ரொட்டியவே தேவைப்படும் பொழுது நம்ம தொடர்ந்து அந்த கதவை தட்டி கொண்டே இருக்க வேண்டுமா? அந்த கூட்டாளி எப்படியாவது ரொட்டியை எடுத்தாந்து தன்னுடைய கரத்துல கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நாம் ஜெபிக்கிற ஜெபம் இடைவிடாத ஜெபிக்கக்கூடிய ஜெபமா இருக்க வேண்டும். நம்ம இட்டை விடாமல் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அதை கண்டிப்பாகவே தேவனாகிய கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலும் கூட நாங்கள் ஜெபிக்க வேண்டிய காரணம் என்னவென்றால், ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி. அப்படியாக இந்த நாளிலே கூட பிள்ளைகளாக இருக்கும் நம்ம வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நம்மளுடைய தேவைகளை சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய கோரிக்கைகளை, நம்மளுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் எல்லாத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஐயா, நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் ஐயா தகப்பனே, நாங்கள் ஆண்டவரை இடைவிடாமல் இடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் நீர் ஆண்டவரை கர்த்தாவே எங்களுடைய தேவைகளை சந்திப்பீரென்று அப்பா தகப்பனே நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரை ஐயா தகப்பனே, இந்த நாளிலே கூட எங்களுடைய